அடுத்து தமிழ்நாட்டோட நிலப்பரப்போட நிர்வாகியவியல் பொறுத்த வரைக்கும் ஒரு காலேஜ் படிக்கணும் அப்படின்னா 3 வருஷம் அல்லது 4 வருஷம் ஆகும். ஓகே, ஒரு தென்னை மரம் வளருதுன்னா கூட சில வருஷம் ஆகும். ஓகே, ஒரு மாங்காய் மரம்னாலும் வருஷமாகும். ஓகே, அதே மாதிரி தான் நிர்வாகவியலை பொறுத்த வரைக்கும் எப்படி பார்த்தாலும் ஒரு 5 வருஷமாவது ஆகும், எல்லாத்தையும் ஓரளவு சமநிலைப்படுத்துனதுக்கப்புறம். அதுக்கப்புறம் அந்த அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் ஓரளவு எல்லாமே ஓரளவுக்கு தோதாகும். எல்லாமே டக்கு டக்குன்னு காசு கிடைக்கும். ஓரளவு எல்லாமே ஒரு இலகுவாக இருக்கும். எங்கே போனாலும் ஓரளவு சொர்க்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு உறுதியான ஒரு நிலைப்பாடான ஒரு சூழ்நிலை அமையும். ஓகே, தமிழ்நாட்டில் செட்டிலான ஒரு நாடு, ஓகே எவ்ரிதிங் இஸ் ஃபைன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ் வரும். எப்படி பார்த்தாலும் ஒரு 15 வருஷம் ஆகும். ஒரே வருஷத்துலலாம் ரொம்ப சிரமம். ஓகே, வேகமாக போகிறதும் சில நேரத்தில் ஆபத்து தான். அதனால் பொறுமையாக காத்திருக்க வேண்டிய ஒரு நிலை தான். ஏன் அப்படின்னா ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட டேமேஜ், அதுக்கு முன்னாடி ஒரு பல 100 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட டேமேஜ், அதெல்லாம் ஒரே நாளில் சால்வ் பண்ண விட்றதுன்றது ரொம்ப சிரமம். படிப்படியாக தான் சால்வ் பண்ணணும். எப்படி பார்த்தாலும் ஒரு 15 வருஷமாவது ஆகும் ஒவ்வொரு விஷயத்தையாக சால்வ் செய்கிறதுக்கு. ஓகே, அது வரைக்கும் பொறுமையாக காத்திருக்கணும். ஓகே, முதல்வரையும் போட்டு நம்ம ரொம்பவே நெருக்கடி கொடுக்கறதுன்றது சரி கிடையாது. அவருக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். அதாவது ஒரு இடைவெளி, பொறுமை, பதம், பக்குவம் அப்படின்ற மாதிரி ஒரு நிதானம் தேவைப்படுது. அதனால் எப்படி பார்த்தாலும் 15 வருஷம் ஆகும் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு விஷயமும் தோதாகிறதுக்கு. ஓகே, சரி, அடுத்த தகவல் யூஎஸ்ஏ டிஸ்கஷன். யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் யதார்த்த ரீதியாக நம்ம டிஸ்கஷன். இப்போ நான் யூஎஸ்ஏ வரணும்னா நான் என்ன செய்யணும், நான் என்ன செஞ்சால் யூஎஸ்ஏக்கு வரலாம், எவ்வளோ காசு தேவைப்படுது, இந்த எண்டர் ஒர்க்கெலாம் எப்போ ரியாலிட்டியாக கிடைக்கும், மூவிஸ்லாம் எப்போ ரியாலிட்டியாக புக் பண்ணலாம், அந்த வீடு என்ன ஆச்சு, அந்த ஸ்டூடியோ மாதிரியான ஒரு வீடு சொல்லியிருந்தேன் அது என்ன ஆச்சு, என்ன தான் தகவல், இன்னும் எத்தனை வருஷம் இப்படியே தான் நான் ஒவ்வொரு விஷயமும் தோது பார்க்குறது, எப்போ அடுத்த படிநிலையை நான் கடந்து போகிறது, என்ன தான் தீர்வு அப்படின்றத ஓரளவு ரிசர்ச் செஞ்சு எனக்கு தகவல் சொல்லுங்கள். ஓகே, ஏன் அப்படின்னா உங்களோட நிலை ஒரு மாதிரியாக இருக்குது, என்னோடய நிலை ஒரு மாதிரியாக இருக்குது. நான் ஒரு தனித்துவம். ஓகே, நிறையா பேர் நினச்சிக்கிறாங்க ட்ரெண்டாக இருக்கார், யூஎஸ்ஏல ஒரு மூவி புக் பண்ணிட்டாரு, கம்பெனி இருக்குது, நாடு இருக்குது, ஓகே அப்படிலாம் நினைக்கிறாங்கன்னா அப்படிலாம் கிடையாது. எனக்கு தான் மிகப்பெரிய வேதனையாக இருக்குது. ஏன் அப்படின்னா உங்களோட அளவுகோல் அப்படின்றது வேறு, என்னுடைய அளவுகோல் அப்படின்றது வேறு. ஓகே, என் நிலையை பொறுத்த வரைக்கும் அந்த சித்தரோட வாழ்வியல் மாதிரியான தான் ஒரு நிகழ்வு. அந்த சித்தர்கள்லாம் சொல்கிறாங்க பயங்கரமான நிலையிலலாம் வாழ்ந்தாங்க, பல 100 வருஷம் வாழ்ந்தாங்க, பல உலகங்களுக்கு போனாங்க, புதுசாக உலகத்தையே படைத்தாங்க, நிறையா சக்தி வச்சுருந்தாங்க. அவங்களெல்லாம் கம்பேர் செய்கிறப்போ நான்லாம் இன்னும் எல்கேஜி யூகேஜி கூட கிடையாது. ஓகே, இதில் வேறு நிறைய பொறுப்பு வேறு இருக்குது. அப்படி ஒவ்வொரு நிமிஷமும் வேதனையாக இருக்குது. எப்படியாவது அந்த வாசி பயிற்சி கற்றுக்கலான்னு நினைக்கிறேன். அவரை அந்த பாட்டி சித்தரை போய் மீட் பண்ணணும். அதுக்கு அவர் எப்படி போகிறப்போ ஒரு 5000 காசு வேணும், கூட துணைக்கு ஒரு நபர் வேணும். அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் தொடர்ச்சியாக பயிற்சி செய்யணும். இன்னும் ஈசாவிலேயும் நிறைய கிளாஸஸ்லாம் இருக்குது. இந்த சூரிய நமஸ்காரம், அந்த அடயோகெல்லாம் திரும்ப கற்றுக்கணும். அங்கேயும் சில பயிற்சிலாம் இருக்குது, சூரிய கிரியா, அங்கமர்த்தனம், அதெல்லாம் கற்றுக்கணும். அதுக்கப்புறம் சென்னையிலேயும் சில கிளாஸஸ் இருக்குது. இன்னும் நிறையா குருமார்கள்லாம் இருக்காங்க, அவங்ககிட்டையும் எப்படியாவது போய் பயிற்சி கற்றுக்கணும். எனக்கு எவ்வளவோ கிளாஸஸ்லாம் இருக்குது. ஒவ்வொரு நாளும் போக போக எனக்கு அப்படி பக்குன்னு இருக்குது. இந்த வாசி பயிற்சியெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நினைக்கலாம். இப்போது இந்த கடந்து போன ஒரு 10 வருஷத்தில் இந்த நிர்வாகம், இந்த மூவிஸு, இந்த கம்பெனி, இந்த காசு, இந்த பூலோகம், இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது.
ஓகே. அதாவது ஒரு திருவண்ணாமலை ஒரு கிரிவலம் சுத்த போகிறோம். அப்படி கிரிவலம் சுத்த போகிறப்போ யாரோ ஒருத்தர் வந்துட்டு அன்னதானம் கேட்குறாங்க. அவங்களுக்காக நம்ம உணவு சமைச்சு கொடுக்குறோம். அவ்வளோதான். மற்றபடி என்னுடைய பாதையில் தான் நான் பயணிக்கணும். இந்த கிரிவலம் அப்படின்னோடனே அந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியில் ஒரே நேரத்தில் 3 இடத்துல எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வகையில் நினச்சி கோடிங் செய்யாதீங்க. அது ஒரு படம், அவ்வளோதான். ஓகே. அதனால் எனக்கு பக்குன்னு தான் இருக்குது ஒவ்வொரு நிமிஷமுமே. எப்படியாவது சால்வ் பண்ணணும் அப்படின்னு. அதுக்காக தான் ஆசிரமத்துக்காக நான் எவ்வளவோ காசு கொடுக்குறேன். அப்படி இருந்தாலுமே எனக்கு ஆசிரமத்துலேயும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு கொஸ்டினாக இருக்குது. அதனால் என்னுடைய பாதை ஒரு தனித்துவமான ஒரு பாதை. ஏன் அப்படின்னா இவ்வளவு கம்பெனி, இவ்வளோ நாடு, இவ்வளோ விஷயம் இருக்கிறப்போ அதுக்கு உண்டான ஒரு நிலையான ஒரு நிலைப்பாடு இருக்கும். இது எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னா, இப்போது நீங்கள் ஒலிம்பிக் கேம்ஸில் நீங்கள் பங்கேற்றீங்க அப்படின்னா அங்கே ஒலிம்பிக்ஸில் ட்ரைனிங் வேறு மாதிரி இருக்கும். அவங்க ஒலிம்பிக்ஸில் ட்ரைனிங் எடுத்து கோல்டு மெடல் வாங்கக்கூடிய ஒரு நபருக்கும் நார்மல் ஹியூமன் பீயிங்க்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்கும், நிறையா வித்தியாசம் இருக்கும். அவங்களோட வாழ்வியல் முறை அப்படின்றது வேறு, ஒரு சாதாரணமான ஒரு மனித நிலையோட வாழ்வியல் முறை அப்படின்றது வேறு. ஓகே. அதனால் என்னோடய நிலையும் ஒரு தனித்துவமாக தான் இருக்குது. நான் என்னுடைய பாதையில் தான் பயணிக்கணும். அதுக்கு ஒற்றுமை தேவை. நானும் நிறையா விதத்தில் 7th டைமென்ஷனில் ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்லி புரிய வைக்கிறேன். காசு வேணும், அங்கே போகணும், இங்கே வரணும், எல்லாம் ஓரளவு போது பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் என்ன பண்ணுறது, எல்லாம் ஓ அப்படிங்களா, அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போது யதார்த்த ரீதியாக 8 வழிச்சாலை அமைஞ்சு நான் சென்னைக்கு போனதுக்கப்புறம், நான் மேரேஜ் செஞ்சதுக்கப்புறம், எனக்கு காசு கிடச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு குருமாரிகளாம் தேடி போய் நான் ஒவ்வொரு விஷயமா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் என்னை சமநிலைப்படுத்துகிற வரைக்கும் நான் வேதனை அனுபவிச்சுக்கிட்டே தான் இருக்கணுன்ற மாதிரி ஒரு நிலை இருக்குது. அதனால் ஓரளவு எல்லாத்தையும் சமநிலைப்படுத்தணும். ஓகே. அதனால் ஸ்டூடியோவை பொறுத்த வரைக்கும்லாம் நேரில் தான் சந்திக்கணும். அப்போ தான் தீர்வு. ஒரு மூவி இல்லைன்னா என்ன, இன்னொரு மூவியில் புக் பண்ணலாம். நிறையா கர்மாலாம் இருக்குது, அதெல்லாம் சால்வ் பண்ணணும். வார்ம் அப் அப்படின்னு இருக்குது, அதெல்லாம் சால்வ் பண்ணணும். எடுத்தவங்க கவுத்தவங்கலாம் ஒரு மூவி தோது பார்க்குறதெல்லாம் ரொம்ப சிரமம். அதனால் நேரில் சந்திக்கணும், ஒரு தொழிலை நேசிக்கணும். ஓகே. அதனால் ஸ்டூடியோவில் உள்ளவங்களாம் கொஞ்சம் புறப்பட்டு நேரில் வந்தாங்கன்னா பரவாயில்ல. வசதி கிடைக்குமா நினைக்காதீங்க. எர்த்து ஃபுல்லாக மாதிரிலாம் கிடையாது, எல்லா வசதியுமே இருக்குது. ஓகே. ஒரு 90 வயசானா தான் எங்கேயும் போகிறது வர்றது அப்படின்றது சிரமம். இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் எல்லா இடத்துலையும் பயணிக்கலாம். உங்கள் உடலமைப்பானது தகவமைச்சிக்கும். அதனால் பயப்படுறதுனால காசு வேலை அப்படின்றதெல்லாம் மாறுதலே ஆகும். எனக்குமே பார்த்திங்கன்னா ஒரு சிரமம் தான். நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா தான் அடுத்த படிநிலை நகர்ந்து போகிறதுக்கு எனக்கும் தோதாக இருக்கும். ஓகே. அதனால் வேதனைப்படுத்தாதீங்க, கொடுமைப்படுத்தாதீங்க, சித்திரவதைப்படுத்தாதீங்க, பதட்டத்தை ஏற்படுத்தாதீங்க. எல்லாத்தையும் ஓரளவு சால்வ் பண்ணுங்கள். ஓகே. என் தரப்புலேருந்து நான் ஒரு மூவி புக் செஞ்சோ இல்லை ஏதோ ஒரு கேஷ் கொடுத்தோ என்னால் ஒரு லிமிட்டேஷன் தான். அதுக்கப்புறம் நீங்கள் தான் பயணிக்கணும். இந்த கோகோ விளையாட்டு மாதிரி நீங்கள் ஓரளவு புரிஞ்சிக்கலாம். கொஞ்சம் தூரம் நான் ஓடுவேன், அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் தூரம் ஓடணும். ஓகே. எல்லா வகையிலையுமே நானே தோது பார்க்கறன்றது ரொம்ப சிரமம். ஓகே. அதனால் கொஞ்சமாவது அனுசரித்து ஒரு பதமாக நடந்துக்கணும். ஓகே. ஒவ்வொரு வினைக்கும் அது சமமான ஒரு எதிர்வினை உண்டு. அதாவது நல்லது செஞ்சாலும் திரும்ப நல்லது நடக்கும். ஓகே. இப்போ ஓரளவு தான் என்னால் கேஷ் சம்பாரித்து உங்களுக்கு தோது பார்க்குறதுன்றது தான் எனக்கு தோதாகும். அதுக்கப்புறம் நீங்கள் தான் எனக்கு சமைச்சு தர்றது, துணி துவைக்கிறது, ஏன்னா 4 இடத்த கூட்டிகிட்டு போகிறது அப்படின்ட்டுலாம் தோதாகும். ஓகே. அதனால் ரியாலிட்டி அப்படின்றது வேறு, சினிமா அப்படின்றது வேறு. சினிமாவை பொறுத்த வரைக்கும் விஷால் ஒரு பொலிரோ காரில் அங்கே போவார், இங்கே வருவார், நல்ல ஒரு ஆளுமையாக இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஆனால் ரியாலிட்டி லைஃப்பில் அப்படி கிடையாது. ஓகே. ரியாலிட்டி லைஃப்பில் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு லைஃப் ஸ்டைல் தான். ஓகே. அதனால் ரியாலிட்டி என்ன, சினிமா அப்படின்றது என்ன அப்படின்றது ஒவ்வொருத்தரும் என்ன கேட்டகரி, என்னுடைய தனித்துவம், இதெல்லாம் சரியாக புரிஞ்சுக்கணும். ஓகே. சரி, இன்றைக்கு தகவல் போதுமானது. நன்றி, வணக்கம், பாய்.